அனைவருக்கும் அதிகமான குழுமத்தின் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோல நம்ம அறிவியல் 10ஆம் வகுப்பு இதுல 6வது யூனிட்டா இருக்கக்கூடிய அணுக்கரு இயற்பியல் இதுக்கான முக்கியமான வினா விடைகள் தான் நம்ம பார்க்க போறோம். இது அனைத்து தேர்வுகளுக்கும் பயனுள்ள வகையில இருக்கும். சரிங்களா? இதுல இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள், அதாவது புத்தக பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய கேள்விகள், அது சார்ந்த கேள்விகள் இன்னும் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 5 பாடங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோஸும் மறக்காம பாத்துருங்க. அதை பார்த்துட்டு இதையும் கண்டினியூஸா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10th பிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ண ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகே, சரி. முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இதுக்கான ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க புக்ஸ் எதுவும் வாங்குறீங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இல்ல போலீஸ் எக்ஸாம் படிக்கிறீங்க, உங்களுக்கு அறிவியல் புத்தகம் வேணும், இயற்பியல், வேதியியல், உயிரியலுக்கு தனித்தனி பாட புத்தகமா ரெடி பண்ணிருக்கும். இது உங்களுக்கு ரயில்வே, போலீஸ் எக்ஸாம்ஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதே போல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது இல்லாம இந்திய தேசிய இயக்கம், வரலாறு, புவியியல், இந்திய ஆட்சியல், இந்திய பொருளாதாரம், இந்த பாட புத்தகம் தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் இருக்கு. அதையும் நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கான டீடைல்ஸ் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஓகே, வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் அதிகமான டீமோட ஆண்ட்ராய்டு ஆப் இருக்கு, டவுன்லோட் பண்ணிட்டு அதுல வீடியோ கோர்ஸ் அப்படிங்கறதுல செக் பண்ணி பாருங்க. ஓகே, சரி. முதல் கேள்வி, இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்துருவோமா? மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கம் என எது கருதப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, எது தூண்டப்பட்ட கதிரியக்கமா, தன்னிச்சையான கதிரியக்கமா, செயற்கை கதிரியக்கமா அப்படின்னு பார்க்கும்போது இல்ல ஆ மற்றும் ஈன்னு கொடுத்திருக்காங்க. எஸ், இதுக்கான விடை பாத்தீங்கன்னா தூண்டப்பட்ட கதிரியக்கம் மற்றும் செயற்கை கதிரியக்கம் ரெண்டும் சேர்ந்துதான் பாத்தீங்க அப்படின்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, கதிரியக்கத்தின் அழகு என்ன? கதிரியத்தின் அழகு என்ன? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. சரிங்களா? இது மூன்றுமே தான். ரான்ஜன், கியூரி, பெக்ரோல், நீங்க ஏதாவது ஒண்ணு சொன்னீங்க அப்படின்னா இல்ல, இது மூன்றுமே கதிரியக்கத்தின் அழகுதான். இது மூன்றுமே கதிரியக்கத்தின் அழகுதான். இவை அனைத்துமே கதிரியக்கத்தின் அழகு. ஓகே, சோ நீங்க லெசன் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் கதிரியக்கத்தின் அழகு அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் அவங்க மென்ஷன் பண்றாங்க அப்படிங்கிறது. ஓகே, நீங்க அது முதல்ல கம்ப்ளீட்டா படிச்சிருந்திருக்கணும். அப்பதான் உங்களுக்கு இதுக்கான பதில் தெரியும் ஏன் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ரான்ஜன், கியூரி, பெக்கரல் இது எல்லாமே சேர்ந்ததான் பாத்தீங்கன்னா கதிரியக்கத்தின் அழகு. நான் என்ன அப்படிங்கறது அதுக்கப்புறம் புக்கோட ஓவர்வியூல உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? பாத்துக்கலாம். செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர் யார்? மூன்றாவது கேள்வி என்னது? செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர் யார்? பெக்ரோலா, ஐரின், கியூரியா, ராஞ்சனா? ஏன்னா இவங்க எல்லாம் கண்டுபிடிச்சாங்க கதிரியக்கத்துல. அதனால அவங்க அந்த பெயர்ல பாத்தீங்கன்னா கதிரியக்கத்தின் அழகு வச்சிருப்பாங்க. இப்போ இதுல செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர் யார் அப்படிங்கிற கேள்விக்கான ஆன்சர் என்ன? ஐரின் கியூரி. எஸ், ஐரின் கியூரி தான் சரியான விடை. ஐரின் கியூரி சொல்லியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் சரி. அடுத்து 4வது கேள்வி, கீழ்கண்ட எந்த வினையில் சேய் உட்கருவின் நிறை எண் மாறாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் எந்த வினையில் சேய் உட்கருவின் நிறை எண் மாறாமல் இருக்கும்? எதுல மாறாமல் இருக்கும்? ஆல்பா சிதைவா, பீட்டா, காமா, நியூட்ரான் சிதைவு, எதுல மாறாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுல மாறாமல் இருக்கும் அப்படின்னு பாருங்க, என்ன ஆன்சர் வரும்? 2 மற்றும் 3 சரி. அதாவது பீட்டா சிதைவும் உங்களுக்கு காமா சிதைவுல தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறை எண் மாறாமல் இருக்கும். சரிங்களா? மற்றதுல பாத்தீங்கன்னா நிறை எண் மாறும். ஓகே, எப்படின்னா ஏதாவது ஒரு சிதைவு நடைபெறுது ஃபார் எக்ஸ் 6, 12 அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு ஆல்பா சிதைவு அப்படின்னா இங்க நிறை எண், இது நிறை எண், இது அணு எண். நிறை எண்ல பாத்தீங்க அப்படின்னா 4 குறைஞ்சிரும். அதே பாத்தீங்கன்னா அணு எண்ல பாத்தீங்கன்னா 2 குறைஞ்சிரும். ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு புது சேய் உட்கரு அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேவா? இந்த மாதிரி மாறும். சரிங்களா? பட் இந்த பீட்டா சிதைவை பொறுத்த வரைக்கும் இங்க எந்த சேஞ்சஸ் இருந்தாலும் அதை நீங்க ஒரி பண்ண வேண்டாம். நிறை எண் மாறுமா அப்படின்றதான் கேள்வி. நிறை எண்ல எந்தவித மாற்றம் இருக்காது. அதே போல காமா சிதைவுல நிறை எண்ணும் அணு எண்ணுமே எந்தவித மாற்றமும் ஏற்படாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா அது ரெண்டையும் நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். இது ஸ்டார்டிங்ல இருக்கும். நான் உங்களுக்கு வேணா காட்டுறேன். நீங்க அந்த சிதைவுகள் நீங்க படிக்கும் போது உங்களுக்கு இதை பத்தி கொடுத்திருப்பாங்க. இங்க இருக்கா ஆல்பா சிதைவு. ஆல்பா சிதைவு அப்படின்னா இது தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல இருந்து கேள்விகள் வரலாம், பின்னாடி மறுபடியும் கேள்விகள் கொடுப்பாங்க. ஓகே, சோ ஆல்பா சிதைவு அப்படின்னா ஆல்பா சிதைவு என்ன? யுரேனியம் 238 இருக்கு, நிறை எண் 238. ஓகே, அணு எண் 92. சரிங்களா? இத பாத்தீங்க அப்படின்னா ஆல்பா துகளை உமிழ்ந்து ஆல்பா சிதைவு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்ப என்ன ஆகும்? தோரியம் 90, அதாவது இங்க இருக்கக்கூடிய 92ல 90. ஓகே, 2 குறைஞ்சிருக்கு. அணு எண்ல 2 குறைஞ்சிருக்கு. நிறை எண்ல பாத்தீங்கன்னா 4 குறையும். 238ல இருந்து 234 மாறும். சரிங்களா? மீதி பாத்தீங்கன்னா ஹீலியம், அந்த
ஈலியம் 4 இது வந்து ஆல்பா சிதைவு. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறை எண் மாறி இருக்கா அப்படின்னா கண்டிப்பா மாறி இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த புதிய சேய் உட்கரு அப்படிங்கிறதுல இந்த மாற்றம் இருக்கு. சரிங்களா? ரைட். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா பீட்டா சிதைவு. ஃபார் எக்ஸாம்பிள் இதான் அப்படி கொடுத்திருக்காங்க. ஓகே, பீட்டா சிதைவு நடக்குது. பீட்டா சிதைவு நடக்குது அப்படின்னா இப்ப இங்க என்ன மாற்றம் நடக்குன்னு பாருங்க. பீட்டா சிதைவு. ஓகே, பாஸ்பரஸினுடைய பீட்டா சிதைவு கொடுத்திருக்காங்க. பாஸ்பரஸ் 1532 அணியன் 15 நிறையன் 32. ஓகேவா? இங்க வந்து ஒரு பீட்டா சிதைவு நடக்குது அப்படின்னா என்னாகும்? S16 இங்க 32. அதாவது நிறையன்ல எந்தவித மாற்றமும் இல்ல. ஓகே, நிறையன்ல எந்த மாற்றமும் இல்ல. ஓகே, 0. நிறையன்ல எந்த மாற்றமும் இல்ல. ஓகே, அணு எண்ல மட்டும் ஒன்னு கூடி இருக்கு. என்னது? ஒன்னு கூடுதலா இருக்கு. இப்போ அணு எண் ஒன்று அதிகரிக்கும் அப்படின்னா அது வந்து என்னது? பீட்டா சிதைவுல இந்த மாதிரி அணு எண் ஒன்று அதிகரிக்கும். ஓகே, அப்போ பீட்டா சிதைவு இங்க வந்து பாத்தீங்கன்னா அணு எண்ணால் தான் இங்க அறியப்படுகிறது. அணுக்கரு வினையில தோன்றும் புதிய தனிமத்தின் உட்கருவானது நிறை எண்ணால் அல்லாமல், நிறை எண் அப்படியே தான் இருக்கும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அணு எண்ணால் அறியப்படுகிறது. ஓகே, சரி. இங்க வந்து சேய் உட்கருவுல நமக்கு என்ன நடக்குது? அணு எண்ல மாற்றம் நடக்குது, நிறை எண்ல மாற்றம் இல்ல. இதே காமா சிதைவுன்னு எடுத்துக்கிட்டோம். காமா சிதைவின் போது உட்கருவின் ஆற்றல் மட்டம் மட்டுமே மாற்றம் அடைகிறது. அதன் அணு எண் மற்றும் நிறை எண்ல மாற்றம் ஏதும் இல்லாமல் அதே அளவில் இருக்கும். இப்ப நிறை எண்லையும் மாற்றம் இல்ல, அணு எண்லையும் மாற்றம் இல்ல. சரி, ஓகேவா? இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இதை வச்சுதான் இப்ப புக் பேக் கொஸ்டினே வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்க நமக்கு? கீழ்கண்ட எந்த வினையில் சேய் உட்கருவின் நிறை எண் மாறாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமா சிதைவுல எதுலயுமே மாற்றம் இல்ல, அணு எண்லையும் மாற்றம் இல்ல, நிறை எண்ல மாற்றம் இல்ல. பீட்டா சிதைவிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அணு எண்ல மாற்றம் இருக்கும், நிறை எண்ல எந்தவித மாற்றமும் இல்ல. அப்போ நமக்கு சரியான ஆன்சர் என்னது? 213. சரிங்களா? ஓகே, சரி. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா புற்றுநோய். புற்றுநோய் சிகிச்சையில பயன்படக்கூடிய கதிரியக்க ஐசோடோப் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஐசோடோப்புடைய பயன்கள் அப்ளிகேஷன் சொல்லி கொடுத்திருப்பாங்க. அப்ப புற்றுநோய் சிகிச்சையில பயன்படக்கூடிய கதிரியக்க ஐசோடோப்பு அப்படின்னா என்ன? ரேடியோ அயோடினா, ரேடியோ கார்பனா, ரேடியோ கோபால்ட், ரேடியோ நிக்கல். சரிங்களா? சோ இதுல வந்து எது வந்து புற்றுநோய் சிகிச்சையில பயன்படக்கூடிய கதிரியக்க ஐசோடோப்பு? அப்போ நீங்க கதிரியக்க ஐசோடோப்பு மருத்துவ வகையில என்னென்ன பயன்பாடுகளை கொடுக்குது? ஓகே, ஒண்ணு நோய் அறிதல்ல ஒரு பயன்பாடு இருக்கு. அப்புறம் கதிரியக்க சிகிச்சை என்ன குறைபாடு இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காகவும் சிகிச்சைக்காகவும் வந்து நம்ம பயன்படுத்துறோம் இந்த ஐசோடோப்புகளை. அப்ப புற்றுநோய் சிகிச்சையில நம்ம பயன்படுத்தக்கூடியது என்னது? ரேடியோ கோபால்டா இல்ல ரேடியோ அயோடினா, ரேடியோ நிக்கலா அப்படின்னு பார்க்கும்போது ரேடியோ கோபால்ட். ஓகே, ரேடியோ கோபால்ட் தான் சரியான விடை. ஓகே, அப்ப இந்த ரேடியோ அயோடின்லாம் எதுக்கு பயன்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ரேடியோ அயோடின், அயோடின் 31 இதெல்லாம் பின்னாடி கேள்விகள் இருக்கும். சரிங்களா? 131 சாரி, அயோடின் 131 இது முன்கழுத்து கலலையை குணப்படுத்த பயன்படக்கூடியது. ஓகே, முன்கழுத்து கலலையை குணப்படுத்த பயன்படக்கூடியது. அதே போல இந்த அயோடின் கதிரியக்க கோபால்ட் இருக்கு. அதே போல தங்கத்தின் ஐசோடோப்பு தங்கம் 198 இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தோல் புற்றுநோயை குணப்படுத்துறதுக்கு பயன்படும். ஓகே, இரும்பு அப்படின்றது எதுக்காக பயன்படும் அப்படின்னா ரத்த சோகையை குணப்படுத்துறதுக்கு பயன்படும். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஒரு முக்கியமான பயன்பாடுகளை கொடுக்குது. ஓகே, சோடியம் பாத்தீங்கன்னா ரத்தத்தை இதயத்தை சீராக செயல்பட வைக்கிறதுக்கு பயன்படுது. சரிங்களா? அதெல்லாம் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து பயன்களை பொறுத்த வரைக்கும் இது. ஆறாவது கேள்வி, காமா கதிர்கள் அபாயகரமானவை காரணம் ஏன்? ஏன் வந்து அது அபாயகரமானவை அப்படின்னு சொல்றோம்? காமா கதிர்கள் அபாயகரமானது காரணம் மரபியல் குறைபாடுகளை உண்டாக்கும். காரணம் என்னது? மரபியல் குறைபாடுகளை உண்டாக்கும். அடுத்து ஏழாவது கேள்வி, காமா கதிரியக்கத்திலிருந்து நம்மை டேஷ் உரைகள் பாதுகாக்க நமக்கு என்ன உரைகள் பயன்படுகிறது? காரிய ஆக்சைடா, இரும்பா, அலுமினியமா, காரியமா அப்படின்னு பார்க்கும்போது என்ன நம்மளை பாதுகாக்கிறதுக்கு காரியம் உரைகள் பயன்படுகிறது. ஏழாவது கேள்வி காரியம். அடுத்து எட்டாவது கேள்வி, கீழ்கண்ட எந்த கூற்று அல்லது கூற்றுகள் சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் எந்த கூற்று அல்லது கூற்றுகள் சரியானவை அப்படிங்கிற கேள்வி. ஓகே, இதுல நம்ம பேசியிருக்கக்கூடியது ஆல்பா கதிர், பீட்டா கதிர், காமா கதிர்கள், இதனுடைய பண்புகள். அப்போ பண்புகள் அப்படி ரொம்ப ரொம்ப முக்கியமான, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லலாம். ஓகே,
ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி நம்ம பார்க்கும்போது இப்போ ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய தன்மை என்ன, அயனியாக்கம் திறன் என்ன, ஊடுருவும் திறன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, காந்தப்புலம் மின்புலங்களால் இதனால மாற்றம் ஏற்படுமா, திசைவேகம் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது புக்ல வந்து ஒரு டேபிள்ல போட்டு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அதை நீங்க படிச்சாகணும். ஓகே, சரி, இந்த கேள்விக்கான விடைகள் அப்ப பார்க்கும்போது ஆல்பா துகள்கள் என்பவை போட்டான்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஆல்பா துகள் எது போட்டான்கள் அப்படின்னு சொல்றோம்? போட்டான்கள் எனப்படும் மின்காந்த அலைகளாக நம்ம சொல்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா காமா கதிர்கள். இந்த காமா கதிர்களை தான் நம்ம என்ன பண்றோம், போட்டான்கள் அப்படின்னு சொல்றோம். அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் தவறு. போட்டான்கள் அப்படிங்கிறது எது அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டேன், தெரிஞ்சுக்கோங்க. இதை படிச்சுனாவே லெசன் உங்களுக்கு டீச் பண்ண மாதிரி தான். லெசன்லயே உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நான் சொல்லிட போறேன். காமா கதிரியக்கத்தின் ஊடுருவும் திறன் குறைவு அப்படின்னு சொல்றாங்க. காமா கதிரினுடைய ஊடுருவும் திறன் குறைவா? எதுக்கு வந்து ஊடுருவும் திறன் குறைவு அப்படின்னு பார்க்கும்போது ஊடுருவும் திறன் குறைவு வந்து ஆல்பா துகள்களுக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊடுருவும் திறன் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கும். அதுக்கு அடுத்து பார்க்கும்போது இந்த ஆல்பா துகள்கள் அப்படிங்கிறது ஒரு தடிமனான தாளை வச்சு நம்ம இதுல வந்து தடுக்க முடியும். சரிங்களா, அப்ப ஊடுருவும் திறன் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, ஓகே. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பீட்டா கதிர்கள். பீட்டா கதிர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆல்பா கதிர்களை விட அதிகமாக ஊடுருவும் திறன் கொண்டவை. சரிங்களா, ஆல்பா கதிர்களை விட அதிகமாக ஊடுருவும் திறன் கொண்டவை. இது வந்து ஒரு மெல்லிய தகட்டின் வழியே ஊடுருவி போயிடும். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காமா கதிர்கள். காமா கதிர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா பீட்டா கதிர்களை விட அதிகமாக ஊடுருவும் திறன் கொண்டது. அப்ப இருக்கிறதுலே அதிகமாக ஊடுருவும் திறன் கொண்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா காமா கதிர் தான். சரிங்களா, இப்ப இது தடிமனான உலோகங்கள் வழியே ஊடுருவி செல்லும். அப்போ முதல்ல ஆல்பா ரொம்ப குறைவான ஊடுருவும் திறன் கொண்டது. அதுக்கு அடுத்து அதை விட அதிகமாக ஊடுருவும் திறன் கொண்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா பீட்டா, அடுத்து காமா. அப்ப இருக்கிறதுல அதிக ஊடுருவும் திறன் கொண்டது எதுன்னு கேட்டாங்கன்னா காமா கதிருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஊடுருவும் திறன் அதிகம். ஓகே, இப்ப இங்க காமா கதிரியக்கத்தின் ஊடுருவும் திறன் குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது தவறான ஸ்டேட்மெண்ட். ஓகே, இது தெரிஞ்சுக்கோங்க. இது சிம்பிளா கேட்கலாம். ஊடுருவும் திறன் எதற்கு அதிகம் சொல்லிட்டு ஆப்ஷன்ல கொடுப்பாங்க. ஆல்பா, பீட்டா, காமா மூன்றுக்கும் சமமான மாதிரி எது வேணாலும் கேள்விகள் கேட்கலாம். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. சோ இது வந்து பாத்தீங்கன்னா காமா கதிர்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஊடுருவும் திறன் அதிகம். சரிங்களா, இது வந்து ஒரு தடிமனான உலோகம் வழியே கூட வந்து பாத்தீங்கன்னா ஊடுருவி செல்லக்கூடியது. அடுத்து ஆல்பா துகள்களினுடைய அயனியாக்கும் திறன் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒவ்வொன்றுமே ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த நாலு ஆப்ஷன் படிக்கும் போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் புக்ல இருக்கக்கூடிய டேபிள் நீங்க படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆல்பா துகள்களுடைய அயனியாக்கும் திறன் அதிகம் அப்படின்னா கரெக்டா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆல்பா துகள்களுடைய அயனியாக்கும் திறன் நிச்சயமாக அதிகம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பீட்டா துகள்களை விட 100 மடங்கு அதிகம். 100 மடங்கு பீட்டா துகள்களை விட அதிகமாக இருக்கும். ஓகே, அதே போல 1000 மடங்கு, சரி 10,000 மடங்கு, எவ்வளவு 10,000 மடங்கு காமா கதிர்களை விட அதிகம். இப்ப நான் சொல்றது அயனியாக்கும் திறன் இருக்கிறதுலே அதிகம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்பா துகளுக்கு தான். சரிங்களா, இதே வந்து நம்ம காமா கதிர்கள் எடுத்தோம்னா அயனியாக்கும் திறன் மிகவும் குறைவு. ஓகே, காமா கதிர்கள்ல மிக குறைந்த அயனியாக்கும் திறன் கொண்டது. சரிங்களா, ரைட். இப்போ அதிகமானது எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா ஆல்பா துகளுடைய அயனியாக்கும் திறன் அதிகம். அப்ப இது சரி. அடுத்த கேள்வி பாருங்க, காமா கதிர்களினுடைய ஊடுருவும் திறன். அயனியாக்கும் திறன் பார்த்துட்டோம். இப்போ ஊடுருவும் திறன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். காமா கதிரின் ஊடுருவும் திறன் குறைவுன்னு சொல்லிட்டாங்க, காமா கதிரினோட ஊடுருவும் திறன் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஏற்கனவே எதுக்கு ஊடுருவும் திறன் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இவ்வளவு நேரம். இது எல்லாமே ஊடுருவும் திறன். ஓகே, அப்போ காமா கதிர்களுக்கு அதிகம் அப்படின்னு சொன்னா அப்ப இது சரிதான். அப்போ இந்த கேள்விக்கு சரியான விடை என்னது? 3 மற்றும் 4 ஆப்ஷன் என்னன்னு சொல்லலாம். 3, 4 சரியான விடை. ஆப்ஷன் இருக்கா? 3 மற்றும் 4 சரி அப்படின்னு இருக்கு. ஓகே, இதுதான் நம்ம கேள்விக்கு ஆன்சர். ஓகே, இதுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ரைட்டா, சரி. அடுத்து 9வது கேள்வி பாருங்க, புரோட்டான் தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன? அணுக்கரு இணைவு. இதுதான் சரி. ஓகே, அடுத்து 10வது கேள்வி, அணுக்கரு சிதைவு வினையில இப்ப வந்து ஆல்பா சிதைவுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இது நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதே தான் உங்களுக்கு வந்து இங்க கொடுத்துருக்காங்க கேள்வியா. ஓகே, 612 இப்போ வந்து ஒரு ஆல்பா சிதைவு நடக்குது அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது அணு எண் என்ன,
நிறை எண் என்ன அப்படிங்கிறது கேக்குறாங்க. ஏ மற்றும் இசட்டின் மதிப்பு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏ மற்றும் இசட்டின் மதிப்புன்னு கேட்டிருக்காங்க. என்ன சொன்னா ஆல்பா சிதைவுனா என்ன நடக்கும்னு சொன்ன நிறையன்ல 4 குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்ப 4 குறையும்னா 12ல இருந்து என்னவா மாறும் 8 கிடைக்கும். அதே போல அணு எண் இங்க 6ல இருந்து 2 குறையும், ஆல்பா சிதைவுனா 2 குறையும் அப்படின்னு பார்த்தோம். முன்னதானே பார்த்தோம். 2 குறைஞ்சா என்ன 6ல இருந்து 2 போச்சுன்னா 4ன்னு கிடைக்கும். ஓகே, அப்ப ஏவோட வேல்யூ என்னது 8, Z ஓட வேல்யூ 4. கேள்வி என்ன ஏ மற்றும் Z ஓட வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 8,4 4,8ன்னு போட்டுறாதீங்க, அது தப்பு. ஓகேவா? Z மற்றும் A இன் மதிப்பினாதான் 4,8. நீங்க சொல்லக்கூடியது எப்படிதான் 4, 8ன்னு பார்த்த உடனே சூஸ் பண்ணிருவீங்க, அது பண்றது தப்பு. 4, 8 அப்படின்னு சொல்லி இங்க A 4 Z 8 அப்படிங்கறது நீங்களே கன்ஃபார்ம் பண்ணணும்ல. A ஓட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க முதல்ல. A 8, Z ஓட மதிப்பு 4. அப்போ 8,4 தானே சரி, 4,8 வராது. ஓகே, இந்த சின்ன தப்பு நம்ம பண்ணுவோம், அதை நீங்க பண்ணக்கூடாது. ஓகே, அது தெரிஞ்சுக்கோங்க. காமினி அணுக்கரு உலை அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காமினி அணுக்கரு உலை இடம் அமைந்துள்ள இடம் எது? கல்பாக்கமா, கூடங்குளமா, இல்ல மும்பையா, ராஜஸ்தானா, எங்க இந்த அணுக்கரு உலை அமைந்திருக்கு? சரியா? கூடுதலான கேள்விகளும் நான் கேட்கிறேன் இதுல இருந்து. காமினி அணுக்கரு உலை, காமினி. ஓகே, இது கல்பாக்கம் மினி நியூக்ளியர் ரியாக்டர். ஓகே, காமினி காமினிலேயே இருக்கு. கல்பாக்கம். ஓகே, கல்பாக்கம் மினி ரியாக்டர். ஓகே, கல்பாக்கம் மினி ரியாக்டர். இது எங்க இருக்கு? கல்பாக்கம் அணுமின் நிலையத்துல இருக்கு. சரிங்களா? ஆப்ஷன் 1. ஓகே, அதான் சரியான விடை. இதை சார்ந்து வேற கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா, முதல்ல அணுக்கரு உலை எங்கு கட்டப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா கேள்வி இங்கேயே கேட்க ஆரம்பிக்கிறேன். முதல் அணுக்கரு உலை எங்கு கட்டப்பட்டது? சரி, நான் இப்ப இந்தியாவில் கேட்கல. முதல் அணுக்கரு உலை 1942ல கட்டப்பட்டது. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் சிகாகோ. அப்பயும் பாத்தீங்கன்னா அணுக்கரு உலை கட்டப்பட்டது. சரிங்களா? ரைட். இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் அணுக்கரு உலைகள் இருக்கு? இந்தியாவில் அணுக்கரு உலைகள் எங்கெங்க இருக்கு? அது ஒரு கேள்வியா கேட்கலாம். அப்புறம் அணுசக்தி ஆணையம், அணுசக்தி ஆணையம் அப்படிங்கிறது. ஓகே, இந்திய அணுசக்தி ஆணையம் AEC. ஓகே, அணுசக்தி ஆணையம் எப்பொழுது உருவாக்கப்படுதுன்னு கேட்பாங்க. 1948ல இந்திய அணுசக்தி ஆணையம் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. ஆகஸ்ட் மாதத்துல இந்திய அறிவியல் ஆராய்ச்சி துறையால இந்திய அணுசக்தி ஆணையம் எங்க அமைக்கப்படுது? அணுசக்தி ஆணையம் அப்படின்னு பார்க்கும்போது மும்பைல. எங்க? மும்பைல அமைக்கப்படுது. சரிங்களா? ஓகே, இதனுடைய தலைவராக யார் இருக்காங்க? யார் இதனுடைய தலைவர்? ஹோமி ஜஹாங்கீர் பாபா. ஹோமி ஜஹாங்கீர் பாபா. இவர் தான் பாத்தீங்கன்னா முதல் பொறுப்பு, தலைவராக அவர் பொறுப்பேற்கிறாரு. ஓகேவா? சோ அணுசக்தி உடைய அனைத்து ஆராய்ச்சிகளும், அணுசக்தி துறையில் நடைபெறக்கூடிய அனைத்து ஆராய்ச்சிகளும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தான் மேற்கொள்ளப்படுது. சரிங்களா? இதுதான் இப்ப என்னன்னு சொல்றாங்க? பார்க். பார்க் அப்படின்னு என்னது? பாபா அணு ஆராய்ச்சி மையம், பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். ஓகேவா? சரி, வேற என்ன கேள்விகள் கேட்கலாம்? இது தொடர்ந்து நம்ம இதை பத்தி கேட்கிறோம் அப்படின்னா வேற என்ன கேள்விகள்? சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல் அணுமின் நிலையம் எது? இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம், இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்க இருக்கு? இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்க இருக்கு? தாராப்பூர். ஓகே, எங்க இருக்கு? தாராப்பூர்ல இருக்கு. ஓகே, தமிழ்நாட்டுல அணுமின் நிலையங்கள் எத்தனை இருக்கு?
தமிழ்நாட்டுல 2 இருக்கு இல்லையா? ஓகே, கல்பாக்கம், கூடங்குளம், அது ரெண்டும் என்னது? கல்பாக்கம், கூடங்குளம். ஓகே, உடனே உங்களுக்கு சொல்ல தெரியணும் 2 இருக்குன்னா எது எது அந்த 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சரி, ஆசியா அப்புறம் மற்றும் இந்தியாவில் கட்டப்பட்ட, நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான கேள்விஸ் தான் நான் கொடுக்கிறேன். இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை, அதுக்கான பெயர் என்ன? முதல் அணுக்கரு உலை, அதற்கான பெயர் அப்சரா. ஓகே, அப்சரா. ஓகே ஓகே, எத்தனை எத்தனை என்னது? அப்சரா. ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி, இந்தியாவுல இருக்கக்கூடிய செயல்படும் அணுக்கரு உலைகள் எத்தனை இருக்கு? தற்போது எத்தனை செயல்படும் அணுக்கரு உலைகள் இருக்கு? அணுக்கரு உலைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை? 22. எத்தனை? 22 அணுக்கரு உலைகள் இருக்கு. சரிங்களா? ஓகே, சோ இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் இதுல இருந்து நம்மளால கேட்க முடியும். ரைட்? சரி, ஏற்கனவே புக்ல வந்து 40 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கு, இதெல்லாம் அடிஷனலா நம்ம பாத்துருவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். ஓகேவா? எப்படி வேணாலும் கேள்விகள் கேட்கலாம். சரி, அப்ப அணுக்கரு உலை சம்பந்தமா இந்த விஷயங்கள் எல்லாமே இப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு கேள்வி பாக்குறீங்கன்னா இது சம்பந்தமா புத்தகத்துல வேற என்னென்ன கேள்விகள் எல்லாம் இது சார்ந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. 12வது கேள்வி பாருங்க, கீழ்கண்டவற்றில் எந்த கூற்றுகள் சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அணுக்கரு உலை மற்றும் அணுகண்டு ஆகியவற்றில் தொடர்வினை நிகழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அணுக்கரு உலையில் கட்டுப்படுத்தப்பட்ட தொடர்வினை நிகழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அணுக்கரு உலையில் கட்டுப்படுத்தப்படாத தொடர்வினை நிகழும், அணுகுண்டு வெடித்தலில் தொடர்வினை நிகழாது. இதுல எது சரி? இதுல எது சரி? முதல் 2 மட்டும் சரி. அப்போ 1 மற்றும் 2 சரி. தொடர்வினை நிகழும், தொடர்வினை கட்டுப்படுத்தப்பட்ட அளவில் நிகழும். இங்க கட்டுப்படுத்தப்படாத தொடர்வினை நிகழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே போல தொடர்வினை நிகழாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் தவறு. ஓகேவா? ஓகே, சரி, அடுத்து பாருங்க, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒரு ராஞ்சன் என்பது ஒரு வினாடியில் நிகழும் டேஷ் சிதைவுக்கு சமமாகும். ஒரு ராஞ்சன் என்பது ஒரு வினாடியில் நிகழும் டேஷ் சமமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. என்ன ராஞ்சன் அப்படின்னா என்னன்னு அப்படி முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப லெசனுக்குள்ள போங்க. நீங்க ஒரு ராஞ்சன் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஓகே, ராஞ்சன், நான் உங்களுக்கு முதல்ல அழகு அப்படின்னு ஒண்ணு சொன்னேன் இல்லையா? ஏன் வந்து கதிரியக்கத்தின் அழகு இவை அனைத்தும் சொன்னேன்? கதிரியக்கத்தின் தொன்மையான அழகு கியூரி. ஓகே, அப்புறம் ஒரு கியூரி அப்படின்னா என்னது? ஒரு வினாடி நேரத்துல 3.7 × 10⁻10 சிதைவுகளை தரக்கூடிய கதிரியக்க தனிமத்தின் அலகு. இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஒரு வினாடி நேரத்துல 3.7 × 10⁻10 சிதைவுகளை தரக்கூடிய கதிரியக்க தனிமத்தின் அளவு ஒரு கியூரி. ரூதர் போர்டு ஆர்டி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கதிரியக்கத்தின் அலகு. இதையும் கூட கொடுக்கலாம். ஓகே, ரூதர் போர்டு இது வந்து கதிரியக்கத்தின் மற்றும் ஒரு அலகு. கதிரியக்க பொருளானது ஒரு வினாடியில வெளிப்படும் கதிரியக்க சிதைவின் அளவு 10⁻6 எனில் அது ஒரு ரூதர் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. ஓகேவா? இப்போ ஒரு வினாடி நேரத்துல 10⁻6 சிதைவுகளை தரக்கூடிய கதிரியக்க தனிமத்தின் அளவு தான் ரூதர் போர்டு ஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆப்ஷனை பாத்தீங்கன்னா கியூரி, பெக்கரோல், ராஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவை அனைத்தும் கொடுத்திருக்காங்க. அப்ப ரூதர் போர்டு கொடுத்தாலும் அதுவும் ஆன்சர், அதுவும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேள்வி நான் தான் கேட்டிருந்தேன். கதிரியக்கத்தின் பன்னாட்டு அலகு. கதிரியக்கத்தின் பன்னாட்டு அலகுன்னு கேட்டாங்கன்னா பன்னாட்டு அலகு எஸ்ஐ யூனிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெக்கரோல். ஓகே, கதிரியக்கத்தின் பன்னாட்டு அலகு என்ன? பெக்கரோல். ஓகே, இப்ப நம்ம பார்க்க வந்த கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது ராஞ்சன் என்பது காமா மற்றும் எக்ஸ் கதிர்களால் வெளியிடப்படும் கதிரியக்கத்தின் மற்றுமோர் அலகு அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அப்போ இது எவ்வளவு? ஒரு கிலோகிராம் காற்றுல கதிரியக்க பொருளானது 2.58 × 10⁻⁻4 கூலும் மின்னோட்டங்களை உருவாக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கான விடை. கேள்வி என்னது? ஒரு ராஞ்சன் எவ்வளவு வினாடியில் நிகழக்கூடிய சிதைவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கான ஆன்சர் என்ன? 2.58
10⁻⁴ கூலும் சிதைவுக்கு சமமாகும் அப்படின்றது ஆன்சர். பாசிட்ரான் அப்படின்னா என்ன? பாசிட்ரான் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை துகள். பாசிட்ரான் அப்படிங்கிறது என்னது? ஒரு அடிப்படை துகள் அப்படின்னு சொல்லலாம். உங்க ஆப்ஷன் என்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்க. இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானின் எதிர்த்துகள். ஓகே, பாசிட்ரான் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை துகள். ஓகே, அடுத்து பாருங்க, ரத்த சோகையை குணப்படுத்தும் ஐசோடோப் எது? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நான் கதிரியக்க பயன்பாடுகளே சொன்னேன். ரத்த சோகையை குணப்படுத்தக்கூடிய ஐசோடோப் அப்படிங்கிறது கதிரியக்க இரும்பு. ஓகே, Fe59. ஓகே, அது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து ஐசிஆர்பி. ஐசிஆர்பி அப்படிங்கறதோட விரிவாக்கம் என்ன? ஐசிஆர்பியோட விரிவாக்கம் என்ன? எக்ஸ்பென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, கேட்கலாம் வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இப்போ ஐசிஆர்பி அப்படிங்கிறதுக்கான விரிவாக்கம் என்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இன்டர்நேஷனல் கமிஷன் ஃபார் ரேடியாலஜிக்கல் ப்ரொடக்ஷன். ஓகே, நிறைய எழுதிட்டோம். செகண்ட். ஓகே, ஐசிஆர்பியோட விரிவாக்கம் வேற கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்நேஷனல் கமிஷன் ஆன் ஆர்க் என்னது? ரேடியாலஜிக்கல் ப்ரொடக்ஷன். தமிழ்ல ஒருவேளை இப்படி கொடுத்த அப்ரிவேஷன் தமிழ்ல கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது? பன்னாட்டு கதிரியக்க பாதுகாப்பு கழகம். லாஸ்ட் இயர் கூட இந்த மாதிரி பிசில வந்து ஒரு விரிவாக்கம் கேட்டிருந்தாங்க, பன்னாட்டு கதிரியக்க பாதுகாப்பு கழகம். தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி, மனித உடலின் மேல் படுகின்ற கதிரியக்கத்தின் அளவை கண்டறிய உதவுவது என்னது? மனித உடலினுடைய மேல்படுகின்ற கதிரியக்கத்தின் அளவை பயன்படக்கூடிய அளவு என்ன? என்ன மீட்டர்? டோசிமீட்டர். ஓகே, சரி, அடுத்து ஆறாவது கேள்வி, டேஸ் அதிக ஊடுருவும் திறன் கொண்டது. ஊடுருவும் திறன் பத்தி நம்ம ஸ்டார்டிங்ல சொன்னோம் இல்லையா? எதுக்கு அதிக ஊடுருவும் திறன் கொண்டதுன்னு சொன்ன? எதுக்கு அதிக ஊடுருவும் திறன் கொண்டது அப்படின்னு சொன்ன? எதுக்கு? காமாவுக்கு. காமா கதிருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக ஊடுருவும் திறன் கொண்டது. ஓகே, அடுத்து சரி, இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழாவது கேள்வி பாருங்க. ஏழாவது கேள்வி என்னது? ZYA அப்படிங்கிறது ஒரு சிதைவு நடைபெறுது. அப்போ இங்க வந்து அணு எண் ஒண்ணு கூடுது, நிறைய எந்த மாற்றமும் இல்ல அப்படின்னா எக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸ் என்னவா இருக்கும்? எந்த சிதைவில் அந்த மாதிரி நடக்கும்? எக்ஸோட வேல்யூ 1, எலக்ட்ரான் பவர் 0. சரிங்களா? எலக்ட்ரான் கிடைக்கும். என்ன சிதைவு? இந்த சிதைவுக்கு என்ன பெயர்? ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னென்ன சிதைவு அப்படின்னு சொல்லிட்டு, ஆல்பா பீட்டா காமா சிதைவு அப்படிங்கறத சொன்னேன் இல்லையா? இது எந்த வகையான சிதைவு? ஓகே, இது என்ன சிதைவு? ஒரு எலக்ட்ரான் கிடைக்கிறது என்னது? பீட்டா சிதைவு. சரிங்களா? இதான் நான் உங்களுக்கு சொன்னேன். காமா சிதைவுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். நான் முன்னாடி சொன்னதை வச்சிருந்து இப்ப இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அப்ப ஆல்பா பீட்டா காமா சிதைவுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். எந்த மாறுபடும், அணையன் மாறுபடுமா நிறையன் மாறுபடுமா அப்படிங்கிறது தான். சரிங்களா? ரைட், அடுத்த கேள்வி. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா
அதே மாதிரி இன்னொரு சிதைவு. ஓகேவா? இப்ப எந்த மாற்றமும் இல்ல. இப்பதானே சொன்னேன், இங்க எந்த மாற்றமும் கிடையாது, அப்படியே இருக்கு. அணு எண்ணும் மாற்றம் இல்ல, நிறை எண்ணும் மாற்றம் இல்ல. இப்ப இது எந்த சிதைவிற்கு வாய்ப்பாக உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த சிதைவிற்கு வாய்ப்பாக உள்ளது? இது எந்த சிதைவுக்கு வாய்ப்பாக உள்ளது? எகைன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, எந்த மாற்றமும் இல்ல அப்படின்னா என்ன சொன்னேன்? காமா சிதைவுன்னு சொன்னா. திரும்ப திரும்ப ஏன் இதை உங்களுக்கு பார்க்க சொல்றேன் அப்படின்னா, இது தப்பே பண்ணக்கூடாது. சரிங்களா? ரொம்ப முக்கியமான கேள்விகள் இதெல்லாம். அப்போ திரும்ப பார்க்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, அப்ப இது என்ன சிதைவு? காமா சிதைவு. ஓகே, ஆல்பா பீட்டா என்ன சிதைவுன்னு தெரியும், இது காமா சிதைவு. ஓகேவா? அடுத்து 9வது கேள்வி, ஒவ்வொரு அணுக்கரு இணைவு வினையிலும் வெளியாகும் சராசரி ஆற்றல் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளவு ஆற்றல் வெளியாகும்? எவ்வளவு ஆற்றல் வெளியாகும்? சராசரி ஆற்றல் எவ்வளவு ஜூல் வெளியாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.814 into 10⁻⁻12 ஜூல் வெளியாகக்கூடிய சராசரி ஆற்றல் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா இது. ஓகேவா? சரி, அடுத்து 10வது கேள்வி. 10வது கேள்வி என்னன்னு பாருங்க. அணுக்கரு இணைவு வினை நடைபெறும் உயர் வெப்பநிலை எந்த வெப்பநிலையில நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு வெப்பநிலையில இருந்து எவ்வளவு வெப்பநிலையில நடக்கும்? 10⁻7 முதல் 10⁻9 கெல்வின் அளவுல இருக்கும். அணுக்கரு இணைவு வினை நடைபெறக்கூடிய போது வெப்பநிலையானது எந்த அளவுல இருக்கும் அப்படின்னா 10⁻9 கெல்வின் என்ற அளவுல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, வேளாண் பொருட்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க பயன்படக்கூடிய கதிரியக்க ஐசோடோப்பு எது? பாஸ்பரஸ் 32. கதிரியக்க பாஸ்பரஸ் 32. ஓகேவா? ரேடியோ பாஸ்பரஸ் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ரேடியோ பாஸ்பரஸ் 32. ஓகேவா? அடுத்து, கதிரியக்க பாதிப்பின் அளவானது 100 ராஞ்சன் என்ற அளவில் உள்ள போது அது டேஸை உண்டாக்கும். என்ன உண்டாக்கும்? 100 ராஞ்சன் அப்படிங்கிற அளவுல இருந்துச்சுன்னா அது என்ன உண்டாக்கும்? ரத்த புற்றுநோயை உண்டாக்கும். ரத்த புற்றுநோயை உண்டாக்கும். ஓகே, என்ன வியாதியை உண்டாக்கும் அப்படின்னா ரத்த புற்றுநோயை உண்டாக்கும். சரிங்களா? ஓகே, சரி, அடுத்து வந்து பொறுத்துக. பொறுத்துக பாத்துருவோம். சரி, பார்த்துட்டா குயிக்கா வந்து முடிச்சிடலாம். பார்க். பார்க் அப்படிங்கிறது எங்க அமைஞ்சிருக்கு? பார்க் வந்து எங்க இருக்கு? ஆப்ஷன் கொடுங்க. முதல் கேள்வி, பார்க் வந்து எங்க இருக்கு? இது எல்லாமே 1 2 3ன்னு வச்சுக்கோங்க. எந்த ஆர்டர் ஆப்ஷன் சொல்லுங்க. பார்க் வந்து மும்பைல இருக்கு. இது 1. ஓகேவா? 1வதுக்கு பார்க் வந்து மும்பைல இருக்கு. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் என்ன? நான் உங்களுக்கு முதல்லயே இந்த கேள்வி எல்லாம் கேட்டேன். இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எது? தாராப்பூர். இப்ப நீங்க ஆன்சர் சொல்லிடலாம். ஏற்கனவே கேள்வி கேட்டேன், இப்ப நீங்க பொறுத்துகள் அந்த மாதிரி கொடுத்து கூட கேக்குறாங்க. என்னதுன்னு சொல்றீங்க? தாராப்பூர். அடுத்து IGCAR. IGCAR இந்திரா காந்தி. ஓகே, IGCAR இதுக்கு என்ன ஆன்சர்? இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் அப்படிங்கிறது தான் IGCAR. ஓகே, இது வந்து கல்பாக்கம். 3. இந்தியாவின் முதல் அணுக்கரு உலை. இந்தியாவினுடைய முதல் அணுக்கரு உலை, முதல் அணுமின் நிலையம் அப்படின்னா அது வந்து தாராப்பூர். அணுக்கரு உலை என்ன சொன்னேன்? அப்சரான்னு சொன்னேன். ஓகேவா? இது 4. ஓகேவா? அடுத்து பாருங்க, அடுத்து பொறுத்துக்க. எரிபொருள். எரிபொருள் அப்படிங்கிறது எது? இதுல எரிபொருள் தனிப்பான், குளிர்விப்பான், தடுப்புரைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. எரிபொருள் அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா எரிபொருள் வந்து பாத்தீங்கன்னா யுரேனியம். இதுல இந்த அணுக்கரு உலையில இருக்கக்கூடிய எரிபொருள் தனிப்பான், குளிர்விப்பான், தடுப்புரை எதுன்னு தான் நம்மள கேட்டிருக்காங்க. எரிபொருள் வந்து யுரேனியம். தனிப்பானாக நம்ம எதை பயன்படுத்துறோம்? தனிப்பானாக நம்ம பயன்படுத்தக்கூடியது கனநீர். 2.
தடுப்புரையாக எதை படுத்துறோம்? 4வது பார், தடுப்புரையாக நம்ம காரியம் ஏற்கனவே புக் பேக் அந்த சரியான விடை தேர்ந்தெடுத்துக்கல பார்த்தோம். 4வது காரியம். சரி, இந்த காட்மியம் கழிவுகள் மீது இருக்கு இல்லையா, இது குளிர்விப்பானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு கட்டுப்படுத்தும் கழிகள். காட்மியம் கழிகள்னு பார்த்தோம் இல்லையா, அது வந்து ஒரு கட்டுப்படுத்தும் கழிகள். நீங்க அணுக்கரு உலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சரிங்களா, அதுல இருக்கும். அப்ப நீங்க இதை படிக்கணும். புக் பேக்ல கொஞ்சம் கொடுத்திருக்கிறது சின்ன முரண்பாடு இருக்கு, பாருங்க. எரிபொருள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பயன்படும் அணுக்கரு உலையில் பொதுவாக பயன்படும் எரிபொருள் எது? யுரேனியம். ஓகே, ஏன்னா இது எல்லாமே அணுக்கரு உலையில இருக்கக்கூடிய முக்கியமான பாகங்கள், அதுதான் பொறுத்துக்களை கொடுத்திருக்கான். தனிப்பானாக எதை பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்க்கும்போது உயர் ஆற்றல் கொண்ட நியூட்ரான்கள், சரிங்களா, உயர் ஆற்றல் கொண்ட நியூட்ரான்கள். அது இல்லாம அதாவது ஆற்றல் கொண்ட நியூட்ரான்களாக குறைப்பதற்கு தனிப்பான் பயன்படுகிறது. தனிப்பான் அப்படிங்கிறது உயர்ந்த ஆற்றல் கொண்ட நியூட்ரான் இருக்கு இல்லையா, அத குறைந்த ஆற்றல் கொண்ட நியூட்ரானா தணிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துறோம். அப்படி அத தனிப்பானாக பயன்படக்கூடியது எது அப்படின்னு சொன்னா ஆப்ஷன்ல கனநீர் நம்ம பார்த்தோம் பொறுத்துக்கல. அது மட்டும் இல்லாம கிராஃபைட்டும் இந்த தனிப்பானாக பயன்படுது. அதே போல கனநீரும் வந்து பாத்தீங்கன்னா தனிப்பானாக பயன்படுது. ஓகேவா, சோ இது ரெண்டுமே வந்து தனிப்பானாக பயன்படுது. ஓகே, ஹெவி வாட்டர், கனநீர்னா என்ன? ஹெவி வாட்டர். ஓகே, சரிங்களா. அடுத்து கட்டுப்படுத்தும் களி. கட்டுப்படுத்தும் களி அப்படிங்கிறது என்னன்னா தொடர்வினை நிலையை நிறுத்தி நியூட்ரான்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்காக பயன்படுத்துவது கட்டுப்படுத்தும் களி ஆகும். இதுல நம்ம எதெல்லாம் கட்டுப்படுத்தும் களியாக நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு பாருங்க. போரான், காட்மியம் களிகள். போரான், காட்மியம் களிகள் தான் பெரும்பாலும் கட்டுப்படுத்தும் களிகளாக பயன்படுத்தப்படுகின்றன. இவை நியூட்ரான்களை உட்கரும் திறன் பெற்றவை. ஓகே, இப்ப நமக்கு வந்து பொறுத்துக்களை வந்து காட்மியம் களிகள் கொடுத்திருக்காங்க. அது வந்து என்னது? கட்டுப்படுத்தும் களி. வேற என்ன கட்டுப்படுத்தும் களி? காட்மியம் இல்லாம போரான், போரானும் யூஸ் பண்றாங்க. ஓகே, அடுத்து வந்து பாருங்க குளிர்விப்பான். குளிர்விப்பான் என்னன்னு பாருங்க. அணுக்கரு உலையினுள் உருவாகும் வெப்பத்தை நீக்குவதற்கு குளிர்விப்பான் பயன்படுகிறது. இதில் உருகும் நீராவியை கொண்டு விசையாழியை இயக்கி மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. அப்போ நீர், காற்று மற்றும் ஈலியன் ஆகியவை சிறந்த குளிர்விப்பான் ஆகும். முக்கியம், நீர், காற்று மற்றும் ஈலியம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிறந்த குளிர்விப்பானாக பயன்படுகிறது. ஓகேவா, அடுத்து பாருங்க தடுப்பு சுவர். இந்த குளிர்விப்பான் எதுக்கு? வெப்பத்தை, அணுக்கரு உலையில இருக்கக்கூடிய வெப்பத்தை நீக்கி குளிர்விப்பதற்கு. அது நமக்கு தண்ணி யூஸ் பண்றோம், காற்று யூஸ் பண்றோம், ஈலியம் யூஸ் பண்றோம். தடுப்பு சுவர், தடுப்பு சுவர் வந்து பாத்தீங்கன்னா அபாயகரமான கதிர்வீச்சு பரவாம இருக்கிறதுக்கு நம்ம தடுப்பு சுவர் யூஸ் பண்றோம். இது வந்து காரியத்தலான என்னது? காரியம், காரியம் தான் அதுக்கு யூஸ் பண்றோம். ஓகே, இப்ப உங்களுக்கு இந்த கேள்வி, முக்கியமான கேள்விகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, சரி, இது சார்ந்ததுதான் புத்தகத்துல பொறுத்துக்க கொடுத்திருந்தாங்க, அதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்போ இங்க வந்து சின்ன ஒரு சேஞ்சஸ் இருக்கு, ஏன் அப்படிங்கறத இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகே, இந்த பொறுத்துக்களை குளிர்விப்பான் அல்ல, காட்மியம் களிகள் அப்படிங்கிறது கட்டுப்படுத்தும் களிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கணும். ஓகேவா, குளிர்விப்பானாக நீர், ஹீலியம் தான் யூஸ் பண்றோம். ஓகேவா, ரைட். அடுத்து பாருங்க, அடுத்த கேள்வி என்னன்னு பாருங்க. சாடி பஜன். சாடி பஜன் அப்படிங்கறது என்ன கண்டுபிடிச்சாங்க? இடப்பெயர்ச்சி விதி. ஐரின் கியூரி. ஐரின் கியூரி என்னது? செயற்கை கதிரியக்கம். 2. நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. ஹென்றி பெக்கரோல். ஹென்றி பெக்கரோல் இயற்கை கதிரியக்கம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நிறை ஆற்றல் சமன்பாடு. ஓகேவா, முடிஞ்சதா? அடுத்து 4வது பொறுத்துக்க. ஓகே, கட்டுப்பாடற்ற தொடர்வினை எங்க நிகழும்? கட்டுப்பாடற்ற தொடர்வினை அப்படிங்கிறது அணுகுண்டுல நடக்கக்கூடியது. ஓகே, வளமை பொருட்கள். என்னது? வளமை பொருட்கள் உற்பத்தி உலை. கட்டுப்பாடான தொடர்வினை எங்க நடக்கும்? அணுக்கரு உலையில கட்டுப்பாடான தொடர்வினை. இணைவு வினை. இணைவு வினை எங்க நடக்குது? ஹைட்ரஜன் குண்டு. ஹைட்ரஜன் குண்டு. ஓகே, 4வது பொறுத்துக்க முடிச்சிட்டோமா? 5வது பொறுத்துக்க பாருங்க. C60. C60 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்புறம் அயோடின் 131, சோடியம் 24, C114. சரி, கார்பன் 14. கார்பன் 14 எதுக்கு யூஸ் பண்றோம்? படிமங்களின் வயது. நமக்கு தெரிஞ்சதை முதல்ல பொறுத்திக்குவோம். ஓகே, அயோடின் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தைராய்டுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியது 2வது ஆப்ஷன். ஓகேவா, இங்க ரத்த சோகை அப்படிங்கிறது, ரத்த சோகை அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு எது பயன்படுத்தணும்? இதயத்தின் செயல்பாடு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சோடியம் சொல்லியிருக்கேன். இதயத்தின் செயல்பாடு Na24.
இப்ப மீதி இருக்கக்கூடியது ரத்த சொகை. ரத்த சொகைக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பொறுத்துக்களை நம்ம பார்த்திருந்தோம். இரும்புன்னு பார்த்தோமா, இரும்பு 59 தானே பார்த்தோம். இப்ப இங்க கோபால் 16 கொடுத்திருக்காங்க, இது தப்பு. இங்க வந்து ஒன்னு கோபால் 16 கொடுத்திருந்தாங்கன்னா ரத்த சொகை வராது. ஓகே, அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பயன்பாடுகள்ல பார்த்தோம் இல்லையா, அதையும் காட்டுறேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, கோபால் 16 அப்படிங்கிறது தோல் புற்றுநோயை குணப்படுத்துவதற்கு பயன்படக்கூடியது. ஓகேவா, இரும்பின் ஐசோடோப்பு Fe59 அப்படிங்கிறது தான் ரத்த சொகையை அடையாளம் காண பயன்படக்கூடியது. ஓகேவா, அப்போ பொறுத்துக்களை எங்க கொடுத்திருக்கிறதுலயும் சின்ன சேஞ்சஸ் இருக்கு, அப்படியே படிச்சிடாதீங்க. ஓகே, உடனே வந்து கோபால் 60 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சுட்டு போயிட முடியாது. ஓகே, 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, Fe59 தான் ரத்த சொகைக்கு கரெக்ட். ஓகேவா, தோல் புற்றுநோயை கண்டுபிடிக்கிறது கோபால் 60 பயன்படுத்துறோம். ஓகேவா, சரிங்களா, ரைட். அடுத்து கூற்றுக்கான கேள்விகள் இருக்கு. ஓகே, சரி, கூற்று மட்டும் கூற்று காரணம் வினாக்களை கொஞ்சம் குயிக்கா பார்த்துருவோம். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியா? என்ன 4 கூற்று கொடுத்திருக்காங்க, 4 கூற்று பார்த்துருவோம். ஒரு நியூட்ரான் யுரேனியம் 235 மீது மோதி பேரியம் மற்றும் கிரிப்டான் என 2 துகள்களை உருவாக்குகிறது. யுரேனியம் 235 பிளவுக்கு உட்படும் பொருளாகும். சரியா தவறா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விடை, இது நியூட்ரான் வந்து ஒரு நியூட்ரான் யுரேனியம் 235 மீது மோதி என்ன கிடைக்கும், பேரியம் மற்றும் கிரிப்டான் அப்படிங்கிற 2 துகள்கள் உருவாக்கும் அப்படின்னா சரி. அதே போல இது இப்படி உருவாக்கும் அப்படின்னா பிளவுக்கு உட்படும் பொருள் தானே காரணம், ஏன்னா யுரேனியம் 235 அப்படிங்கிறது பிளவுக்கு உட்படும் பொருள். அப்ப ரெண்டுமே சரி, கூற்று காரணம் இரண்டும் சரி, சரியான விளக்கமும் ஆகும் அப்படின்றது. ஓகே, இதுக்கான ஆன்சர். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ. அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்க, கூற்று பீட்டா சிதையின் போது நியூட்ரான் எண்ணிக்கையில் 1 குறைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பீட்டா சிதையின் போது நியூட்ரான் எண்ணிக்கையில் 1 குறைகிறது. ஓகே, பீட்டா சிதையின் போது நியூட்ரான் எண்ணிக்கையில் 1 குறைகிறது. பீட்டா சிதையின் போது அணு எண் 1 அதிகரிக்கிறது. இதுக்கான ஆன்சர் என்ன? பீட்டான் சிதையின் போது நியூட்ரான் எண்ணிக்கையில் 1 குறைகிறது, அணு எண் 1 அதிகரிக்கிறது. இரண்டும் சரி. ஓகேவா, இரண்டும் சரி. அதே போல கூற்று மற்றும் காரணம் அதுக்கான சரியான விளக்கம். அடுத்து மூன்றாவது கேள்வி பாருங்க, அணுக்கரு இணைவிற்கு உயர் வெப்பநிலை தேவை அப்படின்றாங்க. அணுக்கரு வெப்பநிலைக்கு அணுக்கரு இணைவிற்கு உயர் வெப்பநிலை தேவையா அப்படின்னா எஸ், அணுக்கரு வெப்பநிலைக்கு உயர் வெப்பநிலை தேவை. அப்புறம் அணுக்கரு இணைவில் அணுக்கருக்கள் இணையும் போது ஆற்றலை உமிழ்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆற்றலை உமிழ்கிறதா, ஆற்றலை உமிழ்கிறதா அப்படின்னா எஸ், ஆற்றலை உமிழும். ஓகே, சரியா தவறா? ரெண்டுமே சரி, ஆனா இதுக்கான காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியான விளக்கம் அல்ல. ஓகே, ரெண்டு கூற்றுகளும் சரி, ஆனா சரியான விளக்கம் அல்ல. கூற்றுக்கான இந்த காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. இப்ப நம்ம என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம்? ஆப்ஷன் ஆ சூஸ் பண்ணலாம். ஓகே, நாலாவது கேள்வி பாருங்க, கட்டுப்படுத்தும் களிகள் என்பவை நியூட்ரான்களை உட்கவரும் களிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், ஓகே. அதே போல அணுக்கரு பிளவு வினையின் போது வினையை நிலைநிறுத்துவதற்காக கட்டுப்படுத்தும் களிகள் பயன்படுகின்றன. ரெண்டுமே சரி, அதே போல சரியான விளக்கமாகவும் இருக்கு. சரிங்களா, இப்போ இதுக்கான ஆப்ஷன் ஆ அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, முடிஞ்சதா? இதுல வேற என்ன நம்ம விட்டுருக்கோம், சரியா தவறா அப்படிங்கறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இல்லையா, அது ஒரு 7 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதுக்கு வந்து நான் குயிக்கா வந்து ஆன்சர் கொடுத்துறேன் அதுக்கும். சரிங்களா, ரொம்ப நேரமா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் கேள்விகள் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். புளூட்டோனியம் 239 பிளவுக்கு உட்படும் பொருளாகும். புளூட்டோனியம் 239 பிளவுக்கு உட்படும் பொருளாகும். சரியா? சரி. அடுத்து அணு எண் 83க்கு மேல் பெற்றுள்ள தனிமங்கள் அணு இணைவிற்கு உட்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியா தவறா? தவறு. ஏன் அப்படின்னா
அணுக்கரு இணைவிற்கு அல்ல, அணுக்கரு பிளவுக்கு. ஓகேவா? அணு எண் 83க்கு மேற்பட்டுள்ள தனிமங்கள் அணுக்கரு பிளவுக்கு உட்படும் பொருட்கள். அடுத்து அணுக்கரு இணைவு என்பது அணுக்கரு பிளவினை விட அபாயகரமானது அப்படின்னு சொல்றாங்க. அணுக்கரு இணைவு அப்படிங்கிறது பிளவை விட அபாயகரமானது. எஸ், கண்டிப்பா இதுவும் சரி. அடுத்து 4வது கேள்வி பாருங்க. அணுக்கரு உலையில எரிபொருளாக இயற்கையில் கிடைக்கும் யுரேனியம் 238 எரிபொருளாக பயன்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இன்னும் யுரேனியம் 238ல முக்கியமான கேள்விதான். யுரேனியம் 238 கிடையாது, 235. ஓகேவா? என்னது 235 235 தான் எரிபொருளாக பயன்படுகிறது. அப்ப இது வந்து தவறு. சரியானது என்னது 235. 5வது கேள்வி என்னது? அணுக்கரு உலையில் தனிப்பான்கள் இல்லை. அணுக்கரு உலையில தனிப்பான்கள் இல்லை எனில் அது அணுகுண்டாக செயல்படும் அப்படின்றாங்க. அணுக்கரு உலையில தனிப்பான்கள் இல்லை எனில் அது அணுகுண்டாக செயல்படும் அப்படின்றாங்க. தனிப்பான்கள் இல்லை அப்படின்னு, அதாவது தனிப்பான்கள் அல்ல, என்னது கட்டுப்படுத்தும் களிகள், அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதது இல்ல அப்படின்னாதான் அது பாட்டுக்கு அன்கண்ட்ரோல்டா போயிட்டு இருக்கும். கட்டுப்படுத்தும் களிகள் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அது அணுகுண்டாக செயல்படும். ஓகே. அடுத்து 6வது, அணுக்கரு பிளவின் போது ஒரு பிளவில் சராசரியாக 2 அல்லது 3 நியூட்ரான்கள் உற்பத்தியாகும் அப்படின்றாங்க. ஒரு பிளவின் போது 2 அல்லது 3 நியூட்ரான்கள் உற்பத்தியாகும். சரி. ஐன்ஸ்டீன் நிறையாற்றல் சமன்பாடு அணுக்கரு பிளவு மற்றும் அணுக்கரு இணைவு ஆகியவற்றில் பயன்படுகிறது. ஐன்ஸ்டீன் நிறையாற்றல் சமன்பாடு அப்படிங்கிறது அணுக்கரு இணைவு மற்றும் பிளவு ஆகியவற்றில் பயன்படுகிறது அப்படின்றாங்க. இதுவும் சரி. ஓகேவா? ரைட். வேற என்ன இருக்கு? என்ன புக் ஃபுல்லா கொஸ்டினா இருக்கு. ஒரு 50 கொஸ்டின்ஸ்க்கு மேல வந்துரும்னு நினைக்கிறேன். நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். ரைட். தொடர்பு படுத்தி ஆன்சர் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அதையும் என்ன பார்த்துருவோம். தன்னிச்சையான உமிழ்வு, இயற்கை கதிரியக்கம் தன்னிச்சையான உமிழ்வு அப்படிங்கிறது இயற்கை கதிரியக்கம் அப்படின்றாங்க. அப்ப தூண்டப்பட்ட உமிழ்வு அப்படிங்கிறது செயற்கை கதிரியக்கம். செயற்கை கதிரியக்கம். அணுக்கரு இணைவுன்னு கொடுத்திருக்காங்களா? அணுக்கரு இணைவு உயர் வெப்பநிலையில நடைபெறுகிறது. அணுக்கரு பிளவு அப்படிங்கிறது அறை வெப்பநிலை. வேளாண் விளைச்சல் அதிகரிப்பு, அதுக்கு வந்து ரேடியோ பாஸ்பரஸ் இருக்கு. இதயத்தினுடைய சீரான செயல்பாடு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்கனவே பார்த்ததுதான், ரேடியோ சோடியம். ரேடியோ சோடியம் பயன்படுத்துறோம். அப்புறம் மின்புலத்தால் விளக்கம். மின்புலத்தால் விளக்கம் ஆல்பா கதிர் அப்படின்னா சுழி விளக்கம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காமா கதிர். இதுக்கான ஆன்சர் என்னது? காமா கதிர். ஓகே. வேற என்ன இருக்கு? சரியான வரிசையில் எழுதுகன்னு சொல்லி கொடுத்திருக்காங்களா? ஊடுருவும் திறன் அடிப்படையில இறங்கு வரிசையில் எழுது. இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் பாத்துருவோம், நீங்களே எழுதிடலாம். கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொன்ன ஏற்கனவே இது என்னது? ஊடுருவும் திறனா? ஓகே. காஸ்மிக், காமா, அப்புறம் பீட்டா, அப்புறம் ஆல்பா. இறங்கு வரிசையில் எழுதியிருக்கேன். இப்ப இதுக்கெல்லாம் அதிகம், ஆல்பாவுக்கு குறைவு, அந்த வரிசையில் எழுதியிருக்கேன். ஓகேவா? இறங்கு வரிசைனா அதிகத்திலிருந்து குறைவுக்கு நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டினுடைய வரிசையில் எழுதியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கதிரியக்கம். அப்ப இது வந்து 1. சரி, கதிரியக்கம். ரேடியோ கதிரியக்கம் இது இல்ல, இது செயற்கை கதிரியக்கம் இது இருக்கு. கதிரியக்கம், அப்புறம் ரேடியம் கண்டுபிடிப்பு. ரேடியம் கண்டுபிடிப்பு 2, அப்புறம் செயற்கை கதிரியக்கம் இது 3, அணுக்கரு உலை 4. அணுக்கரு உலை 4. சரிங்களா? இவ்வளவுதான். புக்ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு. ஓகே, எல்லாத்துக்குமே ஆன்சர் கொடுத்துட்டேன். வித் எக்ஸ்பிளனேஷனோட டீடைலா நம்ம பார்த்தோம். அது இல்லாம அடிஷனல் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்திருக்கோம். அது இல்லாம இன்னும் சில முக்கியமான கேள்விகள்லாம் இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம இன்னும் டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு இருக்கு, நீங்க பாருங்க. ஓகே. வளமை பொருட்கள்லாம் எது? அணுக்கரு பிளவின் போது வெளியாகும் சராசரி ஆற்றல் எவ்வளவு? ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிளா பயன்கள், வேற என்ன லெசன் படிக்கணும்? இந்த இதுல டேபிள் பாக்ஸ் கண்டென்ட் முக்கியம். அயனியாக்கம் கதிர்வீச்சின் அளவினை கண்டறியும் சாதனம் டோசிமீட்டர் ஆகும். ஓகே, இது பாத்துக்கோங்க. அப்புறம் இங்க பாருங்க, நமது பூமியின் வயது அப்படின்னு தெரியுமான்னு கேட்டாங்கன்னா 4.54 × 10⁹ ஆண்டுகள், அதாவது 45 கோடியே
40 லட்சம் ஆண்டுகள். சரியா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற என்ன இருக்கு? இந்த டேபிள் பாத்துக்கோங்க. அணுக்கரு பிளவு இணைவு இதுக்கான முக்கியமான தன்மைகள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஓகே, சரி. இந்த வெப்பநிலை நான் ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. 10⁻7 இருந்து 10⁻9 கெல்வின் என்ற அளவில் மட்டுமே இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இது முக்கியம். சூப்பர். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இது கேட்கலாம், எக்ஸாம்ஸ் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2ஆம் உலக போரின் போது ஹிரோஷிமா நகரத்தில் வீசப்பட்ட அணுகுண்டு பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா லிட்டில் பாய். என்னது? லிட்டில் பாய். ஓகேவா? அதே போல அதனை தொடர்ந்து இது வந்து ஹிரோஷிமா. நாகசாகி. நாகசாகில வீசப்பட்ட குண்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் மேன். இது ரெண்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இது வந்து யுரேனியத்தை கொண்டு பண்ணது, உள்ளடக்கமாக கொண்டது. ஃபேட்மேன் அப்படிங்கிறது புளுட்டோனியம். ஓகே, இது முக்கியம், இது படிச்சுக்கோங்க. ஓகே, அப்புறம் எலக்ட்ரான் வோல்ட். எலக்ட்ரான் வோல்ட்னா என்ன? ஒரு எலக்ட்ரான் வோல்ட்னா என்ன? 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்னா என்ன? அணுக்கரு பிளவின் போது வெளியிடப்படும் சராசரி ஆற்றல், இதுவும் முக்கியம். சரிங்களா? இது நீங்க பாத்துக்கோங்க. எவ்வளவு மெகா எலக்ட்ரான், எவ்வளவு சராசரி வந்து பாத்தீங்கன்னா 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட். ஓகேவா? வேற என்ன இருக்கு? செயல்பாடுகள். அணுக்கரு பிளவுனா என்ன, அதுல என்னென்ன எடுத்துக்காட்டு என்னென்னு கொடுத்திருக்காங்க. ரைட், இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. நான் சொன்ன அந்த கதிர்களுடைய பண்புகள் படிச்சுக்கோங்க. கண்டுபிடிப்புகள்னு ஒரு கேள்விகள் வரும் இல்லையா, அதுல பாருங்க. கதிரியக்க கனிமத்தாதுவிலிருந்து, பிட்ச் பிலமெண்ட் என்ற கதிரியக்க கனிமத்தாதுவிலிருந்து யுரேனியத்தை ஜெர்மன் வேதியியலாளர் மார்டின் கிளாப்ராத் கண்டறிந்தார். யுரேனஸ்கோல் பெயரிட்ட பிறகு அதனை கருத்தில் கொண்டு பிட்ச் பிளண்ட் என்ற கதிரியக்க கனிமத்தாதுவிலிருந்து யுரேனியத்தை கண்டுபிடித்தவர் யார்? மார்டின் கிளாப்ராத். ஓகே, சோ அது முக்கியம். ரைட், இயற்கை கதிரியக்கம், செயற்கை கதிரியக்கம். அதுக்கு பார்த்தோம் இல்லையா, 83 விட அதிக அணியன் கொண்ட தனிமங்கள்ல நடைபெறுகிறது இயற்கை கதிரியக்கம். சரிங்களா? அப்புறம் 83 விட குறைவான அணியன் கொண்ட தனிமங்கள்ல நடைபெறுகிறது. ஓகே, அடிப்படை துகள்கள்னா நியூட்ரான், பாசிட்ரான் போன்ற துகள்கள், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே, கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்தக்கூடியது, இந்த வித்தியாசம், ஒப்பீடுகள் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. யார் எப்ப கண்டறிஞ்சாங்க, சயின்டிஸ்ட் நேம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கொஞ்சம் படிங்க. ஓகே, இதுவரையில் எத்தனை கதிரியக்க பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா 29. ஓகே, இவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? முக்கியமான அறிவியல் அறிஞர்கள் பெயர்கள் இதுல நிறைய இருக்கும், அதே பாருங்க. அவர்களுடைய கண்டுபிடிப்புகள், இப்ப நான் சொன்னது, இதுக்கான விடைகள் எல்லாமே பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த லெசன் முடிஞ்சிடும். ஒரு முறை எடுத்து இன்னும் கொஞ்சம் முறை பாருங்க. ஓகே, படிங்க. படிச்சுங்க அப்படின்னா இந்த லெசன் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 hour கிட்ட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. வேற ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.